சூர்யா 45 கருப்பு படத்துக்கு நம்ம தான் பார்க்க போறோம். கருப்பு இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசரை அடுத்த மாசம் டீம் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜூலை 33 சூர்யாஸோட பர்த்டே இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசரை டீம் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட்டை பொறுத்தவரைக்கும் டீம் இந்த ஒரு படம் ஆரம்பிக்கும் போது என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தீபாவளி மந்த் இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணோம். தீபாவளிஷா இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. டீம் வாரியர்ஸ் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சூர்யா சாரோட ஃபேமிலி கம்பெனி தான் இந்த ஒரு ட்ரீம் வாரியர்ஸ். ஸோ அவங்க தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் சைடில் இந்த ஒரு படத்தை தீபாவளிஷா ரிலீஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதே டேட்டில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 2 படங்கள் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ் சினிமாலேருந்து. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துரு அண்ட் மாரிஸ் சேர்ந்து பண்ற பைசன் திரைப்படம் தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இவங்க தான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணது. நம்ம தமிழ் சினிமாலேருந்து ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ண ஒரு படம் தான் இந்த ஒரு பைசன் திரைப்படம் தான். அண்ட் செகண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதீப்போட டியூட் திரைப்படம். இவங்களுமே அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறத. ஸோ சூர்யா 45 டீம் கருப்பு டீம் இன்னுமே அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணல. இப்போதைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 டேட் டீம் பிளான் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஒன்று தீபாவளி ரிலீஸ், அப்படி இல்லைன்னா அக்டோபர் 1 ரிலீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி கடையுமே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் 1 தான். ஸோ ஒன்று அக்டோபர் 1 கருப்பு படத்தை ரிலீஸும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தீபாவளிஷா அந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் தான் கருப்பு படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. கருப்பு படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஃபுல்லாக முடியும் செஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி டப்பிங்லாம் பண்ணி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதான்.